முருகபக்தர்களும் ஒவ்வொரு முருகபக்தர்களோட வீட்டில் வேல் இருக்கும். இந்த வேல் எப்படி நம்ம முருகப்பெருமானுக்கு வந்து கிடைச்சது அப்படிங்கிற ஒரு பதிவு வந்து நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு நான் வந்து சொல்லிடுறேன். ஒரு முருகபக்தர் அவங்களோட வேண்டுதல் இதை வந்து நம்ம முருகப்பெருமான்ட்ட வச்சிருந்தாங்க. அது என்ன வேண்டுதல் என்னன்னு சொல்லலை, ஆனால் ஒரு பர்சனலான ஒரு விஷயம் அதை வந்து நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலை வந்து நம்ம முருகப்பெருமான்ட்ட வச்சிருந்தாங்க. அது என்ன வேண்டுதல், அது எப்படி நடத்தி கொடுத்துருக்காரு, இதை வந்து அது எதுவுமே அவங்க சொல்லலை. ஒரே விஷயம் மட்டும் தான் சொன்னாங்க. அந்த விஷயம் நடந்துருச்சு, நான் முருகப்பெருமானுக்காக நான் வேல் சாத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெள்ளியில வேல் நான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னாமா, நீங்க திருச்செந்தூரா இருக்கட்டும் இல்ல வெவ்வேறு பெரிய பெரிய கோயில்ல போய் நீங்க எல்லாரும் பொதுவா வந்து எல்லாமே வந்து டொனேஷனா கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல வந்து முருகப்பெருமானுக்கு வந்து இந்த பிரார்த்தனைகள் வந்து இந்த செய்வது எல்லாமே வந்து பெரிய பெரிய ஆலயங்கள்ல தான் வந்து செய்வாங்க. நம்ம அவ்வளவு பெரிய ஆலயம் நம்ம வந்து இல்லை, நீங்க வந்து வெவ்வேறு கோயில வந்து நீங்க ஏதாவது பெரிய ஆலயங்களை வந்து நீங்க செய்யுங்க அப்படின்னு அவங்க ஒரே வார்த்தை சொன்னாங்க. நான் எந்த தலைவன் முருகப்பெருமான்கிட்ட மட்டும்தான் வேண்டுதல் வச்சேன், இவர் தான் என்னை கூப்பிட்டுருக்காரு, நான் வந்தே ஆகணும், உங்களை வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்தாங்க. வந்துட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன். அப்போ இந்த வேலை வந்து அவங்க முருகப்பெருமான் சாத்திட்டு போயிருக்காங்க. எப்பேற்பட்ட ஒரு விஷயம், இந்த ஒரு வேல் நம்ம கையில் இருக்கும்போது